இந்த மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நேற்றும் அவர் நல்லவர்தான், இன்றும் அவர் நல்லவர்தான், நாளைக்கும் அவர் நல்லவர்தான், என்றைக்குமே அவர் உங்களுக்கு நல்லவராகத்தான் இருக்க போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களை நன்றாய் வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார், அன்புள்ளவராய் இருக்கிறார். தேவன் அன்பாகவும் அல்ல, அன்பாகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். நன்மையான ஈவுகளை வர்ஷிக்க பண்ணக்கூடிய நல்ல தேவனை நம்புங்கள். நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப நல்லா இருப்பீங்க. பல நேரத்தில் நம்ம வாழ்க்கை நமக்கு எதிர்பார்த்தது போல பெட்டரா இல்லாமல் இருக்கலாம். அதனால பல நேரத்தில் நம்ம லைஃப்ல சோகம், கவலை, பயம், துக்கம், பல வகையான எதிர்மறையான எண்ணங்கள்லாம் நம்ம லைஃப்ல வருவதற்கான சாத்தியங்கள் உண்டு. ஒரு கவலை வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு, சோகம் வந்துருச்சு, சலிப்பு வந்துருச்சு, துக்கம் வந்துருச்சு, வருத்தம் வந்துருச்சு. என்ன பண்ணலாம்? சரி, வந்துருச்சு, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அதுக்கு வந்துருச்சுல, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்ல. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மதிப்பு கொடுத்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் கவலைப்பட்டுட்டு, கொஞ்ச நேரம் சோகப்பட்டுட்டு, கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டுட்டு இக்னோர் பண்ணிடணும். அதை ஓரமாக வச்சுட்டு அழுது முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை காலி பண்ணிடும். ஆமான்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாயிருக்க வேண்டுமையானால் வேதனைகளை விரட்டி அடிக்க பயிற்றுவிக்கப்படுங்கள், பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ எனக்கு உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு தண்ணி தாகம் வந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ என் பக்கத்தில் ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கு. இந்த ஃப்ளாஸ்க்கை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிட்டு இப்போ எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி குடிக்கிறேன். குடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன், மூடுறேன். மூடிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை மூடிட்டு, அதான் தண்ணி குடிச்சிட்டு மூடிட்டு என்ன பண்ணணும், ஓரமாக வச்சிடணும் இல்லையா? அதை விட்டுப்புட்டு இதை திறந்து தண்ணியை குடிச்சிட்டு கையில் வச்சுட்டு இருந்தா சரி, 1 நிமிஷம் வச்சுக்கலாம், 5 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்க, அந்த தண்ணி குடிக்கிற அந்த 1 நிமிஷம் வச்சுக்கொள்ளும் பொழுது இந்த சின்ன ஃப்ளாஸ்க்கு எனக்கு பாரமாவே இல்லை. ஆனா 1 நிமிஷம்ன்றது 10 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் 30 நிமிஷம், 30 நிமிஷம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், ஒரு நாள் பலுவாயிடுதுங்க. ஃபுல்லா முழுக்கதையை பிடிச்சி வச்சுட்டு இருந்தா கை மறுத்து போதுங்க, கை வலிக்க ஆரம்பிச்சிருதுங்க, செயல்பட முடியல. அப்படியே ஏதோ ஒரு பக்கவாதம் வந்த மாதிரி இந்த கை மாறிடுதுங்க. அப்போ என் கை மறுத்து போகக்கூடாது, வலிக்க கூடாது, பக்கவாதம் வந்தது போல பாதிக்கப்படக்கூடாது, செயலிழந்து போகக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? தண்ணியை குடிச்சோமா, மூடணுமா, பேசாம வச்சிடணும். வச்சிட்டா கை சேஃப் ஆயிரும், உடம்பு சேஃப் ஆயிரும், எந்த பாதிப்பும் வராது. அதை தூரமா வைக்காம கையிலேயே பிடிச்சிட்டு இருந்தா நமக்கு தான் பாதிப்பு. இது உங்களுக்கு நல்லா புரியுது இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே? இது மாதிரி தாங்க நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு துக்கம் வருது, ஒரு சோகம் வருது, எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு கவலை வருது, ஒரு காயம் வருது, ஒரு கண்ணீர் வருது. ஓகே, இட்ஸ் ஹேப்பன், நடந்துட்டு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நடக்கக்கூடாதுதான், வந்திருக்க கூடாததுதான், அப்படி ஒரு சூழ்நிலை நிச்சயமாவே உங்க லைஃப்குள்ள அது வந்திருக்க கூடாதுதான். என்ன பண்றது, வந்துடுச்சே, நடந்துடுச்சே. இப்போ வந்துச்சு, நடந்துச்சு, முடிஞ்சிச்சு என்றதுனால அதையே நம்ம பிடிச்சே வச்சுட்டு இருந்தோம்னா என் அன்பு தேவ பிள்ளையே, அதிகமாய் நாம் பாதிக்கப்படுவோம், உடைந்து போவோம், நொறுங்கி போவோம். என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? தூரமா வச்சிருங்க. கவலை வராத ஒரு நபர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பயம் வராத ஒரு மனுஷர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சோகம் வராத, நம்பிக்கை இழப்புகள் வராத,
காய கண்ணீரை அனுபவிக்காத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை தீர்வாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன தீர்வாக இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, வாக்குத்தத்தங்களை பாருங்க. ஆண்டவர் எப்படி பேசுறாரு? பயப்படாதன்னு பேசுறாரு. ஏன் பயப்படாதன்னு பேசுறாரு? ஏன்னா பயப்படக்கூடிய சம்பவங்கள் இந்த உலகத்துல இருக்கு. திகையாதேன்னு பேசுறாரு. ஏன் திகையாதேன்னு பேசுறாரு? திகைந்து போகக்கூடிய நிகழ்வுகள் வாழ்வில் வரும். சோர்ந்து போகாத, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, துவளாதீர்கள். ஏன் மறுபடியும் உடைந்து போகாதீர்கள், நொறுங்கி போகாதீர்கள், நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். ஏன் பைபிள் இதெல்லாம் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை விடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த உலகத்துல சில காரியத்தின் மூலமா நமக்கு வருது. அப்ப நம்ம பயப்படக்கூடாது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஆனா நீ பயப்படாத. சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் நீ சோர்ந்து போகாத. துவண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் நீ துவண்டு போகாத. நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் நீ நம்பிக்கை இழக்காத. அப்படி நம்பிக்கை நீ இழக்காம இருக்கணும்னு சொன்னா, உன் நம்பிக்கையை பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன? சோகம், வருத்தம், கவலை, அது தூரமா வச்சிரு. கவனத்தை வேற பக்கமா திருப்பு. தேவனுடைய வார்த்தை பக்கமா திருப்பு, வசனத்தின் பக்கமா திருப்பு, சத்தியத்தின் பக்கமா திருப்பு. பாதுகாக்கப்படுவீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. உடைந்து போகாதீர்கள், நொறுங்கி போகாதீர்கள். உங்கள் மேல் பேரன்பு உள்ள ஆண்டவர், கருணை உள்ள ஆண்டவர் உங்களை நன்றாய் வைத்துக் கொள்ளும்படி உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார் இந்த காலை வேளையிலே. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. அந்த வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டு கொண்டாடுங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. துக்கத்தையும் சோகத்தையும், இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி அவங்க செய்யலாமா, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க, என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, இதெல்லாம் நீங்க சொல்லி புலம்புறதுனால யாரும் மாற போறதில்லை. இதெல்லாம் நீங்க சொல்லி 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 பார்த்து பார்த்து உள்ள மனசுல அதை வச்சு 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 நொந்து போறதுனால ஒரு மாற்றம் வர போவதில்லை. அதற்கு பதிலாக ஆழமான பாதிப்புகள் தான் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒண்ணு செய்யுங்க, தள்ளி வைங்க, தூரமா வைங்க. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்க. தேவனுடைய வார்த்தையை ஆழமா நம்புங்க. வார்த்தையை நம்புங்க. பாதிக்கக்கூடிய விஷயங்களை தள்ளி வையுங்கள். பாதுகாக்கக்கூடிய தேவனை முன்பதாக வையுங்கள். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைக்கிறேன். அதனால கர்த்தரை தவிர மற்ற விஷயத்துல நான் என்ன பண்றேன்? ஓரமா தள்ளி வச்சுக்கிறேன். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை வைங்க, அசைக்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க, பாதிக்கப்பட மாட்டீங்க. மற்றது எதை வச்சாலும் உங்களை அசைச்சுக்கிட்டே இருக்கும். வந்த வாதை, வருத்த, உபத்திரவம் ஓகே, மீண்டு வருவீர்கள். கர்த்தர் உங்களை மீண்டும் மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்ப நாளாய், இனிமையான நாளாய், ஆனந்தமான நாளாய், சந்தோஷமான நாளாய் அமைந்தருளும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை இவன் நம்மை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வார்த்தையை கண்ணுக்கு முன்னாடி வைங்க. அப்பா சொல்றாங்க, நான் பலப்படுத்துறேன். வந்த சோகம் உன்னை பலவீனப்படுத்தினது, துக்கம் உன்னை சோகப்படுத்தினது, நடந்த நிகழ்வுகள் உன்னை உடைத்து நொறுக்கினது, அதை தூரமாய் தள்ளிவை. என்னை உன் கண்களுக்கு முன்பதாகவே நான் உன்னை பலப்படுத்துறேன், நான் உன்னை ஆற்றி தேற்றுறேன், நான் உனக்கு சகாயம் பண்றேன், நான் உன்னை உயர்த்துறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தையோடு இந்த நாளை துவக்குங்கள். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த நாளிலும் பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன், அன்பு சகோதரர் டி செல்வகுமார், அன்பு சகோதரி ஆர் புளோரன்ஸ், அன்பு சகோதரி எஸ் ரீனா, அன்பு சகோதரி ஐ அமுதா மற்றும் அன்பான பிள்ளைகள் பி ராகனி மற்றும் டி அடிரா மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் கே இம்மானுவேல், சிஸ்டர் மோகனா பிளஸ்ஸி தம்பதியார், அன்பு சகோதரர் எஸ் சுரேஷ், சிஸ்டர் எஸ் கண்ணகி தம்பதியார், அன்பு சகோதரர் ஜே மாரிகுமார், சிஸ்டர்
ஐஸ்வர்யா தம்பதியார், இவங்களுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம், இப்ப ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாளை தினத்திலே பிறந்த நாள் காணப்போகின்ற நம்முடைய அன்பு சகோதரர் சௌந்தர பாண்டியன், அன்பு சகோதரி எஸ் சத்யா, அன்பு சகோதரி எஸ் பிரேமா, அன்பு சகோதரி ஆர் நகோமி, அன்பு சகோதரி எஸ் விஜயா, அன்பு சகோதரி ஆர் பவித்ரா மற்றும் அன்பான பிள்ளைகள் நிசி, ஷெக்கீனா, லாரா மற்றும் எம் பிரீத்தி, நான்சி மற்றும் நாளை தினத்துல திருமண நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் அன்புரோஸ், சிஸ்டர் ஏ மணிமாலா தம்பதியார், அது போலவே நாளை தினத்துல திருமண நாள் காணப்போகின்ற நம்முடைய அன்பு சகோதரர் விபுதுத்தா சாஹோ, சிஸ்டர் ரீனா தம்பதியார், இவங்கெல்லாம் நாளைக்கு பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காணப்போகிறார்கள். இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டி நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் எங்களோடு கூடவே நீர் பேசினீரே. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் கரத்தாலே உன்னை தாங்குவேன் என்று நீர் சொன்ன சத்திய வார்த்தையின் பிரகாரமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய சவால்களால், ஆண்டவரே பாதகமான சூழலால் ஆண்டவரை உடைந்து போகாதபடி அதை புறம் தள்ளிவிட்டு பயப்படாமல் தேவநாம மகிமைக்காக வலிமையோடு வாழ்ந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சகாயம் பண்ணுவீராக ராஜா. மேன்மைப்படுத்துவீராக, திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக தகப்பனே, இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற நாளைக்கு மே மாதம் 10ஆம் தேதி பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பான தெய்வம், அருமையான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டுகளை காண செய்திருக்கிறீரே. அந்த விசேஷமான ஆண்டினுடைய சகல ரகமான நன்மைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் சம்பூர்ணமாக வருஷிக்க செய்து வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருந்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மங்களகரமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஸ்நேக நேச பிரிய பாசமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.